நேற்று மதியம் சிகாமார்ட் வால்டர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரெக்ரியேஷன் ஃபார்ம் அருகில் உள்ள சிகாமார்ட் ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த 14 வயது சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தான். பொழுதுபோக்கு பகுதிக்கு பின்னால் உள்ள ஆற்றங்கரையில் அவன் கடைசியாக பார்த்த இடத்திலிருந்து சுமார் 5 மீட்டர் தொலைவில் அவனது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. மாலை 4:08 மணி அளவில் இது தொடர்பாக அழைப்பு கிடைத்ததாகவும் 4 நிமிடங்களுக்கு பிறகு மீட்புக் குழு சம்பவ இடத்துக்கு விரைந்ததாகவும் சிகாமாட் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தளபதி முகமது ரசீம் அப்துல் ரசாக் கூறினார். மாலை 6:40 மணிக்கு ஆற்றங்கரைக்கு அருகில் பாதிக்கப்பட்டவரின் உடலை கண்டுபிடித்ததாக அவர் கூறினார். இச்சிறுவன் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. நள்ளிரவுகளில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த கேளிக்கை மையத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 38 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியாருக்கு சொந்தமான ஒரு சொகுசு வீட்டில் ஒவ்வொரு வாரமும் பிரைவேட் பார்ட்டி நடத்தப்படுவதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுபாங்கில் உள்ள தனியார் சொகுசு வீட்டில் நள்ளிரவு 12:30 மணிக்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 38 பேரில் 13 பேர் வெளிநாட்டினர் என்றும் 25 பேர் 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வான் அஸ்லான் வான் மமாட் கூறினார். சொகுசு பங்களாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 6.5 கிராம் கஞ்சா, 1.7 கிராம் கத்தமீன் வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட 38 பேரில் 12 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதாக சோதனையில் கண்டறியப்பட்டதாகவும் வான் அஸ்லான் வான் மமாட் கூறினார். இன்று காலை கிலோமீட்டர் 10 ஜலான் மாவாய் கோலாசரெலி சந்திப்பில் திடீரென வெளியேறும் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு பெண் கார் மீது மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். 34 வயதான பாதிக்கப்பட்டவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் கூறினார். காலை 8:55 மணியளவில் திடீரென பிரதான சாலையில் நுழைந்து கார் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதாக நம்பப்படுகிறது. காரை ஓட்டிய 30 வயது பெண் ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற துயரங்களை தடுக்க சந்திப்புகளில் விழிப்புடன் இருக்கவும், போக்குவரத்து விதிமுறைகளுக்கு கீழ்ப்படியவும் வாகன ஓட்டிகளை யூசுப் அறிவுறுத்தினார். மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப் கழகத்திலிருந்து ஏப்ரல் மாதம் பதவி விலகிய ஷாகுல் ஹமீத் ஷேக் தாவூதுக்கு பதிலாக சைத் அல்வி முகமது சுல்தான் இன்று முதல் புதிய தலைமைச் செயல்முறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். 51 வயதான சைத் அல்வி நிதி சேவைகள், வங்கி தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை ஆலோசனை ஆகியவற்றில் 27 ஆண்டுகளுக்கும் மேலான தலைமைத்துவ அனுபவத்தை கொண்டுள்ளார் என்று HRD கோப் தெரிவித்துள்ளது. சைத் அல்வி முன்பு அக்ரோ பேங்கின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் PNB இஸ்லாமிய வங்கியில் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றினார். மேலும் பல முக்கிய உலகளாவிய மற்றும் பிராந்திய நிறுவனங்களில் மூத்த தலைமை பதவிகளையும் அவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் சமூக ஊடக தளங்களில் விற்பனைக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவு சப்ளிமெண்ட்ஸ் போன்றவை ஜூலை 16ஆம் தேதி சிகாமட்டில் உள்ள 2 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. முதல் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 28 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட ஓர் ஆணும் 2 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறை இயக்குனர் அஸ்மி அபு காசிம் கூறினார். அமைச்சின் ஒப்புதல் இல்லாத 1972 பெட்டிகள் மற்றும் பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள், 2551 உணவு சப்ளிமெண்ட்ஸ் பாட்டில்கள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த வளாகத்தின் உரிமையாளரான 40 வயது நபரின் மற்றொரு வீட்டில் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் 180 பெட்டிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் 895 பாட்டில்கள் உணவு சப்ளிமெண்ட்ஸ் இருப்பதை கண்டறிந்ததாக அஸ்மி அபு காசிம் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 1,85,515 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை பல்வேறு குற்றங்களுக்காக போலீசார் 167 சோதனைகளை மேற்கொண்டு 300 பேரை கைது செய்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
நேற்று அதிகாலை குவந்தான் மாவட்ட போக்குவரத்து குற்றப்புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 60 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குவந்தான் நகரில் அதிகாலைகளில் வார இறுதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை நடத்துவதாகவும், இந்த சட்டவிரோத பந்தயத்தை இளம் காதலர் நடத்துவதாகவும் புலனாய்வில் தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட காதல் ஜோடிகளை கைது செய்துள்ளதாக குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அட்லி தாவூத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட காதல் ஜோடிகளான 24 வயது இளம் பெண்ணும் அவரின் 20 வயது காதலரும் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 60 இளைஞர்களையும் விசாரணைக்கு பின்னர் கட்டுப்பாட்டுடன் விடுதலை செய்திருப்பதாகவும் முகமது அட்லி தாவூத் கூறினார். இச்சோதனை நடவடிக்கையில் 173 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், 60 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முகமது அட்லி தாவூத் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.